கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்க எல்லாருக்கும் கடைசியில நான் ஜெபிப்பேன். பார்க்குற எல்லாருக்கும் ஏசப்பா அற்புதத்தை செய்ய போறாங்க. இன்றைய தினத்திலும் அப்பா உங்களுக்கு சொல்ல போகிற நல்ல செய்தி யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஜோயல் 2nd chapter verse 21. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நீங்க எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எதை குறித்தும் திகைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த காரியம் என்னவா முடியும், நான் இதுல இருந்து எப்போ விடுதலை பெறுவேன், எனக்கு இதுல இருந்து ஒரு ஆசீர்வாதம் வருமா வராதா, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா, என் பிசினஸ் ஃபிளரிஷ் ஆகுமா ஆகாதா, இப்படி அநேக கேள்விகளோடு கூட நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நீங்க எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன். உங்க பிசினஸை ஃபிளரிஷ் பண்ண அப்பாவுக்கு முடியும். அவரால் எல்லா அற்புதங்களையும் செய்ய முடியும். உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுக்க அப்பாவால முடியும். உங்க வியாதியை மாற்ற அப்பாவுக்கு முடியும். டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம், இது முடியாது என்று சொல்லியிருக்கலாம். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்றாங்க, எல்லாம் முடியும். உங்க கோர்ட்டு பிரச்சனை இன்றோட முடியும். உங்களுக்கு வர வேண்டிய நல்ல நியாயமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்தில் அப்பா மாற்றி போட போறாங்க. உங்க பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் எல்லாம் மறைந்து போகும். அதே போல பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காகவும் நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. ஒரு நல்ல எதிர்காலம் வராதா, அவங்க நல்லா படிக்க மாட்டாங்களா, அவங்க நல்ல வேலைக்கு போக மாட்டாங்களா, நான் தான் அந்த படிப்பு படிக்க முடியல, என் பிள்ளையாவது அந்த படிப்பு படிச்சு நல்லா இருக்கணுமே, அப்படி சொல்லி அநேக எதிர்கால திட்டத்தோடு பிள்ளைகளுக்கு நீங்க கனவுகளோடு கூட இருக்கிறீங்க. அது நடக்காம போகும் பொழுது உங்களுக்கு சில வருத்தங்கள் இருக்கு. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, அந்த வருத்தங்கள் எல்லாத்தையும் நான் மாற்றி நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அதே போல பிள்ளைகளோட லைஃப் இருக்கும். அவங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், மொபைல்ல இருக்க அடிக்ஷன், இந்த காலத்துல இருக்கிற இந்த கஞ்சா அபின் போன்ற காரியங்கள், குடிப்பழக்கங்கள், இந்த மாதிரி எதுலேயும் உங்க பிள்ளைகள் மாட்டிக்கொள்ளாதபடி அப்பா பாதுகாத்து கொள்வாங்க. இன்னைக்கு அநேகர் குடி பிரச்சனையில் இருக்கிறேன், எனக்கு குடியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கணும், நான் விடணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல, போத வஸ்துக்களை மாட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு விடுதலை வேணும் என்று சொல்லி நீங்க நினைச்சு பார்க்கலாம். இந்த கால நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்களை எல்லாவற்றிலிருந்து நான் விடுவிப்பேன். வேற என்னென்ன பிரச்சனையோடு கூட நீங்க இன்று பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலிருந்தும் இன்று அப்பா உங்களை விடுதலையாக்குவார். நீங்க அதை நினைச்சு பயந்து கொண்டே இருக்கிறீங்க. அதனாலதான் ஏசாயா 41:10 அப்பா சொல்றாங்க, ஐசாயா 41:10, நீ பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாது, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்ல. அவருடைய நீதியின் வலது கருத்தினால் உங்களை தாங்குவார். அதனால எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அப்பா சொல்றாங்க, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்று சொல்றாங்க. இந்த கால நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்பா உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறாங்க. அதனால நீங்க எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றிலும் நீங்க மகிழ்ந்து களி கூறணும். தேசமே மகிழ்ந்து களி கூறு. பிலிப்பியர் 4:4 அப்பா சொல்லுவாங்க. பிலிப்பியன்ஸ் 4:4 அப்பாவோட வார்த்தை, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி நான் மறுபடியும் சொல்றேன். அதனால எதை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்தையும் நீங்க எப்படி இருக்கணும், சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்க வேண்டும். எரேமியா 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அப்பா சொல்றாங்க, எரேமியா 32:27, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதை குறித்து நீங்க திகைக்க வேண்டிய அவசியமே இல்லை. யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அடுத்து 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஜோப் 5th chapter verse 9, அப்புறம் 9th chapter verse 10. இந்த 2 வசனத்தில் என்ன அப்பா சொல்லியிருக்காங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் நான் செய்வேன் என்று சொல்றாரு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், அதுதான் முதல்ல அப்பா யோவேல்லையும் சொன்னாங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. சின்ன தேவன் அல்ல, அவர் பெரிய தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தேவன், வானத்தை பூமியை எல்லாவற்றையும் சிருஷ்டித்த நம்முடைய தகப்பன். அவர்கிட்ட எல்லாம் பெரிய காரியங்களை கேட்கணும். குடிசை வீட்டை கேட்கக்கூடாது, எனக்கு ஒரு பங்களா வீடு வேணும்னு சொல்லி கேட்கணும், எனக்கு ஒரு சின்ன கார் வேணும்னு கேட்கக்கூடாது, அப்பா கிட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள காரை கேட்கணும். எதையும் அப்பா கிட்ட சின்னதாவே கேட்கக்கூடாது. ஏன்னா பெரிய தேவன், பெரிய தேவனிடத்துல பெரிய காரியங்களை
கேளுங்க. அப்பா நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். அதே யோபு 37 அதிகாரம் 5 வசனம், ஜோப் 37:5ல தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறார். அப்பாவுடைய வார்த்தை ஆச்சரிய விதமாக குமுற பண்ணுகிறார். அப்ப அப்பாவுடைய வார்த்தை வரும் பொழுது அங்க என்ன நடந்துச்சா, கிரகிக்க கூட முடியாத பெரிய காரியங்களை அப்பா செய்கிறார். அப்பாவுடைய வார்த்தையை நாம சொல்லும் பொழுது கிரகிக்க கூட முடியாத பெரிய பெரிய அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில் அப்பா நிச்சயமா செய்வாங்க. அதனாலதான் அப்பாவே அற்புதம் செய்யணும்னா வார்த்தையை பிரயோகிக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அற்புதம் பெறணும்னு என்ன செய்யணும்? வார்த்தையை சொல்லணும். அப்பா வார்த்தையை சொல்லும் போது அற்புதம் நடந்தது. நாம் என்ன செய்யணும்? அப்பாவுடைய வார்த்தையை சொல்லணும். சொல்லும் போது அற்புதம் அப்பா செய்வாங்க. எரேமியா 33:3, ஜெரேமியா 33:3, அதுலயும் அப்பா சொல்ல, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்றாரு. அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த போராட்டமா இருந்தாலும் சரி, அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. ஒரு சின்ன தலைவலியா இருந்தாலும் முதல்ல என்ன தேடுவாங்க? மாத்திரையை தேடுவாங்க, இல்ல எங்கேயாவது ஒரு டாக்டரை பார்க்கலாமான்னு தேடுவாங்க. மாத்திரை போறது தப்புன்னு நான் சொல்ல வரல. முதல்ல யாரை தேடணும்? அப்பாவை தேடணும். இன்னைக்கு டாக்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா கடைசியில இக்கட்ல லாஸ்டா அவங்க சொல்ற வார்த்தை என்ன? உங்க கடவுளை நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. அதை தான் நான் முதல்ல சொல்றேன். பிரச்சனை வரும்போது முதலே ஏசப்பாவை தேடுங்க. நிச்சயமா ஏசப்பா அற்புதம் செய்வாங்க. சரீர பிரகாரமாக பலவீனம் இருந்துச்சுன்னா அதுக்கு மாத்திரை டாக்டர் எடுக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. நிச்சயமாக செய்வாங்க. சங்கீதம் 126:2-3 வசனங்கள்ல, சாம்ஸ் 126:2-3ல, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும், அப்பா சொல்ற உங்க வாயை இனி நான் நகைப்பினால நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினால, இனிமேல் உங்களுடைய நாவு எப்படி நிரம்பி இருக்குமா? ஆனந்த சத்தத்தினால நிரம்பி இருக்கும். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, இனத்தார், ஜனத்தார் எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க உங்க உழைப்பினால உயர்ந்தீங்க, என் திறமையினால உயர்ந்தீங்கன்னு இல்ல, அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரும் சொல்லுவாங்க, அவங்களை கர்த்தர் உயர்த்தினார். அடுத்த வசனம் பாருங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அப்பா இந்த காலை நேரத்துல உங்களுக்கு சொல்றாங்க, உங்களுக்கு பெரிய 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 காரியங்களை செய்ய போறாங்க. இது நிமித்தம் நீங்க மகிழ்ந்து இருக்க போறீங்க. நீங்க அழுதது போதும், நீங்க துக்கமா இருந்தது போதும். உங்க வீட்டுல உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க, நீங்க மட்டும்தான் ஏசப்பாவை தேடுறீங்க. நீங்க ஏசப்பாவை தேடுறது நிமித்தம் உங்களை தூசிக்கிறாங்க. கூட இருக்கிறவங்களே தூசிக்கிறாங்க, கூட வேலை செய்யறவங்க தூசிக்கிறாங்க, வீட்டுல இருக்கிறவங்க தூசிக்கிறாங்க, குடும்பத்துல இருக்கவங்க தூசிக்கிறாங்க. நான் என்ன பிரதர் செய்வேன் என்று சொல்லி கலங்கி கொண்டு நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, நீங்க அப்பாவை தேடுகிறதுனால அப்பா உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அவங்க எல்லாரும் தான் உங்களை பார்த்து சொல்ல போறாங்க, கர்த்தர் உங்க கூட தான் இருந்தாரு, பெரிய காரியங்களை செய்யறாருன்னு சொல்லி உங்களை பார்த்து தான் சொல்ல போறாங்க. அவ்வளவு நாள் உங்களை ஏளனமாய் பார்த்தவர்கள் இனி உங்களை பார்க்கும் பொழுது ஒரு பயத்தோட திகிலோடு கூட பார்ப்பாங்க. இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இப்பொழுதும் அப்பா நீங்க சொன்னீங்க, என் பிள்ளைகளுக்கு நான் பெரிய காரியத்தை செய்வேன், நான் பெரிய தேவன், என் பிள்ளைகளுக்கு நான் பெரிய காரியத்தை செய்வேன் என்று நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அப்பா அவங்க வியாதியில பலவீனத்தோடு கூட இருக்கலாம்ப்பா. சிலர் ஐசியூல இருக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் அழுது கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கலாம்ப்பா. இப்பொழுதே உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக அவர்கள் மேல் இப்பொழுது இறங்கட்டும் தகப்பனே. அவருடைய எல்லா பலவீனத்தை எடுத்து போடுங்க. இந்த பலவீனத்தை கொண்டு வந்த எல்லா சபிக்கப்பட்ட பலவீனாவையில கட்டிந்து கொள்ளுகிறேன் சொன்னாமல் இப்பொழுதே உடைய தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு தெய்வீக சுகத்தை நீர் கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. இப்பொழுதே அவங்க ஐசியூல இருந்து நீங்க ரிலீஸ் பண்ணுகிறதுக்காக நன்றி அப்பா. நார்மலாக வந்து உங்களுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்த போகிறதுக்காக நன்றி. அது மாத்திரம் இல்ல, மரித்தே போயிருந்தாலும் உங்களுடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சரீரமா இருந்தாலும் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லி நீங்க உயிர்ப்பிக்கிற தேவன். இப்பொழுதே அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை இறங்குகிறதற்காக, இந்த நொடியை நீங்க சுகத்தை கட்டளையிடுகிறதற்காக நன்றி அப்பா. அவர்களையும் உயிரோடு எழுப்புகிறதற்காக நன்றி. அதே போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரகிக்க முடியாத கிரியேட்டிவ் மிரக்கல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதுக்காக, இல்லாத உறுப்புகள், மூக்கு இல்ல அது உருவாகும், கை இல்ல அது உருவாகும், நாக்கு இல்ல அது உருவாகும், இப்படி என்னென்ன உறுப்புகள் அவர்களுக்கு இல்லையோ அவைகள் இப்பொழுது உருவாகிறதுக்காக நன்றி. அந்த கிரியேட்டிவ் மிரக்கலுக்கு சொத்தம். நம்முடைய
பிள்ளைகள் எனக்கு பிசினஸ் இதே இல்லை, எனக்கு பிசினஸ்ல ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு, இது நிமித்தம் கடன் கூட ஆயிடுச்சு, எனக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் கூட கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, நீங்க எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம். வானமும் அவருதான், பூமியும் அவருதான், வெள்ளியும் அவருதான், பொண்ணும் அவர்தான். உங்களுடைய கடன் பிரச்சனை அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை. அது கோடி கோடி கோடிக்கணக்கான கடனா இருந்தாலும் அதை முடிக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. அதை தான் சொன்னார், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ, எல்லாவற்றையும் செய்ய அப்பாவுக்கு வல்லமை உண்டு. ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக, உங்க கடன் பிரச்சனை இன்றோடு ஒரு முற்று பெறுகிறதுக்காக, நீங்க எதிர்பாராத திசையிலிருந்து ஒத்தாசைகளை அப்பா அனுப்புகிறதுக்காக, எல்லா தடைகள் உடைக்கப்பட்டு போனதற்காக இன்றைய அப்பா அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். எல்லா கடன் இன்றோடு ஒளிந்து போகிறது. கண்ணீரோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறீங்க. என் வீட்டுல இருக்கிறவங்களே என்ன திட்டுறாங்க, ஆண்டவர் ஆண்டவர்னு போனீங்க, உனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு திட்டிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அழுது கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக அப்பா உங்களை உயர்த்துவாங்க. யார் யாரெல்லாம் உங்களை ஏளனமாய் பார்த்தார்களோ, யார் யாரெல்லாம் உங்களை நீங்க மீண்டும் வர முடியாது என்று சொல்லி நினைத்தாங்களோ, அதை எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்துல மாற்றி அவங்க எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அப்பா உங்களை மேன்மையாய் வைக்க போகிறார். அவங்க வாயாலே சொல்ல போறாங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி அவர்களே சொல்ல போகிறதுக்காக நன்றி தகப்பனே. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நீர் கொடுக்கிறதுக்காக நன்றி. வீடு இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. பிரெக்னெண்டா இருக்கிற பிள்ளைகளுக்கு நார்மல் டெலிவரி நீர் கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. குதிரை போக்குனால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே அந்த பெரும்பாடை நீர் நிப்பாட்டுகிறதுக்காக நன்றி. இந்த நொடியே உடைய தழும்பெல்லாம் நீ சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி அப்பா. இன்னும் யார் யாரெல்லாம் என்ன பலவீனத்தோடு கூட பார்க்கிறார்களோ, எல்லா பலவீனத்தையும் அவர்களை விட்டு நீக்கி உடைய தழும்புலால சுகத்தை நீர் தருகிறதுக்காக நன்றி. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா மந்திர தந்திர சூனிய கிரைகள் இப்பொழுதே இல்லாமல் போகிறதுக்காக நன்றி. உடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்கி மரண தருவாயில இருக்கிற எல்லாருக்கும் அற்புதத்தை செய்றீங்க. என்னுடைய நீங்க சுகத்தை கொடுத்ததுக்காக, பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்ல போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க. அதே கமெண்ட்ஸ்ல ஏசப்பா எனக்கு அற்புதம் செஞ்சா நீங்க சாட்சி சொல்லுவீங்க. God bless you all. Praise the Lord.